ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 19வது நாளாக ஹரணி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டம்ளர் வந்து கொக்கோ மில்க் எடுத்துக்கிட்டாங்க. மார்னிங் டிஃபனுக்கு 2 சப்பாத்தியும் கொஞ்சம் தக்காளி தொக்கும் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் தான் செஞ்சுருந்தோம். நான்வெஜ்ஜை பார்த்த உடனே ஐயோ எனக்கு நான்வெஜ்னால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே நான்வெஜ்னால் அந்த மாதிரி கொஞ்சம் பிடிக்காது. நான் மீன் வாங்கிட்டு வந்தேன், எறா வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வேண்டாம்மா, நான் வேணால் மீன் நீங்கள் வறுத்து வச்சா ஒன்று சாப்பிட்றேன், மற்றபடி எனக்கு வந்து நான்வெஜ்ஜே வேண்டாம் அப்படின்னாங்க. சரி, ஹரிணிக்காக ஒரு 2 மீன் மட்டும் பொரித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சேன். சரி, இவங்க வந்து வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக பீட்ரூட் பொரியலும் அவரைக்காய் பொரியலும் நான் செஞ்சேன். ஏன்னா எறா நான் சுத்தமாக எடுத்துக்க மாட்டோமா, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா பீட்ரூட் பொரியலும் அவரைக்காய் பொரியலை மட்டும்தான் அவங்களுக்காக பண்ணியிருந்தேன். ஏன்னா நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுனால. ஆனால் கம்பல்சரி சொல்லிட்டேன், மீன் 1 2வது நீ வச்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு மீன் வச்சுக்கிறேன், அதுதான் வறுத்த மீன் வச்சுக்கிறோமா, குழம்புல இருக்க மீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்மளும் ரொம்ப அவங்கள வந்து கம்பல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓகே வறுத்த மீன் 1 வச்சுக்கிட்டு இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்பீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது வறுத்த மீன் வச்சு சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. அவங்க ஒரு மீன் தான் சாப்பிட போகிறாங்க. அவங்க மீன் சாப்பிட்ற பழக்கமாவது இருக்கட்டும். ஏன்னா இப்போ அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா நான்வெஜ்ஜை ஃபுல்லாக எடுத்துக்காமல் போயிடுவாங்க. அதனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மீன் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்க நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தான் இப்போ தான் வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ மதியம் ஹரிணிக்கு லஞ்சுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1 கப் ரைஸ், அந்த 1 கப் ரைஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா வறுத்த மீன் 2 வறுத்த மீன் எடுத்தேன். ஆனால் எனக்கு ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வறுத்த மீன் வச்சுக்கிட்டாங்க. சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊடா மீன் குழம்பு தான் வந்து ஊற்றின சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. மீனில் குழம்புல இருக்க மீன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பதார்த்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலும் அவரைக்காய் பொரியலும் பண்ணி வச்சுருந்தேன். அவரைக்காய் நல்லா வந்து வீட்டில் இருக்க குழம்பு மசாலா போட்டே வந்து நல்லா பொரியல் வதக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் வந்து நான் பெப்பர் போட்டு அதில் விட்டுருக்க தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நான் அந்த பொரியலை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவரைக்காய் தொக்கு, அதுக்கப்புறமா வந்து பீட்ரூட் பொரியல் நான் நிறைய வச்சுருக்கேன். பீட்ரூட் அப்படின்றது பசங்க ரொம்ப ரேரு சாப்பிட்றதே. ஆனால் ஹரிணி வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் நிறைய பெப்பர்லாம் போட்டு செய்யவே அந்த ஸ்வீட்டுக்கும் அந்த காரத்துக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததா. அம்மா இந்த ரைஸை கூட கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் 2 கரண்டி பொரியல் வைக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு ரைஸே வேண்டாமா அப்படின்னாங்க. இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த டயட் வரும்போது அதை பார்த்துக்கலாம். இப்போது வந்து நீங்கள் எடுத்துக்கிறது இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து தான் கொடுத்துருக்கேன். ரைஸு, மீன் குழம்பு, மீன் வறுவல், பீட்ரூட் பொரியல், அதே மாதிரி அவரைக்காய் தொக்கு வச்சுருக்கேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கோ மில்க் எடுத்துக்கிட்டாங்க ஒரு டம்ளர். நைட்டு வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 2 தோசையும் மீன் குழம்பும் ஊற்றி சாப்பிட்டுட்டாங்க. இன்னையோட டயட் அவங்க வெற்றிகரமாக அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அரணி இப்போ முன்ன விட சாப்பிட ரொம்ப கம்மி. ஆல்ரெடி கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டயட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பதார்த்த வகைகள் அதிகமாக வைக்கும் பொழுது எனக்கு இப்போ இந்த கொஞ்சம் சாப்பாடு கூட வேண்டாமா, இனி பதார்த்தம் வேணால் இன்னொரு பதார்த்தம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுவே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. பார்ப்போம் அவங்களுக்கு இந்த இன்னும் 5 டேஸில் அவங்களுக்கு வெயிட் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த டயட் மாற்றும் பொழுது எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு கிட்ட சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.